நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கலைஞர் சமையலும் சேனல்ல இன்னைக்கு நம்ம இந்த குளிர்காலத்துக்குலாம் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ரச மசால் வடை பார்க்க போறோம். யூஸ்வலாக ரச வடை நம்ம உளுந்து வடையில ரசம் வச்சு அந்த ரசத்துல அந்த உளுந்து வடையை பொரிச்சு போட்டு நம்ம சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட். ஆனா இது கிறிஸ்பியா இருக்கிற மசால் வடையை ரசத்துல போட்டு சாப்பிடும்போது அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட். இந்த குளிருக்கு இந்த பூண்டு தான் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். பூண்டு வாசனை பிடிச்சவங்களுக்கு நிச்சயமா இந்த மசால் வடையை சேர்ந்த ரசம் ரொம்ப பிடிக்கும். இது நாகர்கோவில் பக்கம் ஃபேமஸ். இப்போ நம்ம பண்ண போற இந்த ரசம் மசால் வடைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்து அதுல ஒரு தக்காளியை நல்லா விழுத ஒரு அரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். நைஸா அரைக்கல, கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி ஊற்றிருக்கேன். அது ரெடியா வச்சிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பை நல்லா 2 மணி நேரம் ஊற போட்டு வச்சிருக்கேன். இதோட கூட நான் கொஞ்சம் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைக்க போறேன். அதுக்கு சேர்க்கறதுக்கு கொஞ்சமா பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சிருக்கேன். ரசத்துக்கு இது நான் கரைச்சி வச்சிருக்க மாதிரியே, இந்த பருப்பு தண்ணியில கரைச்சி வச்சிருக்க மாதிரியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா புளிய ஊற போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இதுல மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் இதை மட்டும் பொடி பண்ணியிருக்கேன். நான் வேற எதுவும் சேர்க்கல. கூட பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ இந்த ரசத்துக்கு கரைச்சி இந்த புளியை அதில் ஊற்றிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு, ஆக்சுவலாக கொத்தமல்லி இந்த மழையில எனக்கு கிடைக்கலன்னா நான் கொத்தமல்லி சேர்க்கலை. அதுக்கப்புறம் இதை கரைச்சி ஊற்றிட்டு உப்பும் போட்டு மஞ்சள் போட்டு கரைச்சி ரெடியாக வச்சிருவோம். தாளிச்சு ஒரு பக்கம் ரசம் கொதிக்கட்டும், ஒரு பக்கம் இந்த பருப்பை அரைச்சிட்டு வந்துடுறேன். அதில் வெங்காயம் எல்லாம் சேர்த்து கலந்துட்டு நம்ம எண்ணெயில் வடையை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த பக்கம் ஒரு கடாய் காய போட்டிருக்கேன் ரசத்துக்கு. இங்கே ஒரு கடாயில எண்ணெய் காய போட்டிருக்கேன். பருப்பு பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். கொஞ்சம் பருப்பை முழுசா எடுத்து புழிஞ்சு போட்டிருக்கேன். அதோட இப்போ இதுல நான் ஆக்சுவலா மிக்சியில் அரைக்க மாட்டேன் பூண்டை. என்னன்னா அது அப்படின்னு ரொம்ப நசுங்கிடுங்கிறதுனால நான் அதை பண்ண மாட்டேன். அது அம்மிலையோ இல்லை கல் வச்சு தட்டுனாலும் தட்டிக்குங்க, அல்லது மிக்சியில் அரைக்க முடியும் அப்படின்னா தான் அரைக்க முடியும்னு நினைக்கிறவங்க அதில் அரைச்சிக்கலாம். பட் இதுதான் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு அளவான உப்பை போட்டுடலாம். போட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு ரச வடைக்கு ஒரு 3/4 உப்பு போடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். என்னன்னா வெறும் வடையா சாப்பிட்றது ஓகே, நம்ம ரசத்துலையும் உப்பு இருக்கும், நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு இடையில இந்த பக்கம் காய வச்சிருக்கோம் இல்லையா எண்ணெய், அதுல ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் போதும், ரொம்ப வேண்டாம். இந்த எண்ணெயோட ஊற்றிட்டு இதுல இந்த ரசத்துக்கு வேணும் இல்லையா, அதுக்கு நம்ம கடுகு நல்லா பொரியட்டும். அது பொரியறதுக்குள்ளார நம்ம இந்த ரசத்துக்கு அந்த கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு தண்ணியிலே தக்காளி எல்லாம் கரைச்சி வச்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா நான் இந்த ரசம் கடுகு பொரியறதுக்குள்ளார மஞ்சள் தூள், தேவையான உப்பு இதையும் போட்டு போறேன். ஒரு அரை உப்பு தான் போட போறேன். இந்த புளியை கரைச்சி வடிகட்டி ஊற்றி வச்சிருக்கேன். கருவேப்பிலையை போட்டுக்கலாம், ரெடியா இருக்குது. இதுல கொஞ்சமா வெந்தயம், பெருங்காயம் இதை போட்டுடலாம். இது பொரிஞ்சவங்க இதை ஊற்றிடலாம். நான் கொதி வரும்பொழுதுதான் லாஸ்ட்ல அந்த பொடியை போட்டுப்பேன். அந்த இதே பாத்திரத்தையே நம்ம பொடியை போட்டு ரெடியா வச்சுட்டோம்னா சரியா. பொடி நான் போட்டு கொதிக்க விட மாட்டேன். அதுவே கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளவுதான். இப்போ இந்த வடை மாவுல எல்லாம் போட்டாச்சு. நீ பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு எண்ணெய் காயத்துக்குள்ள சின்ன சின்னதா உருட்டி வச்சிடலாம். இப்போ இந்த மாவை அப்படியே உருட்டி வச்சுட்டேன் பாருங்க. 25 உருண்டை வந்திருக்கு எனக்கு. இது எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம போடணும். அதுக்குள்ளேயே இந்த பக்கம் ரசமும் நம்ம தாளிச்சிட்டோம் இல்லையா, அது ஒரு கொதி வரணும். அதாவது நல்லா கொதிக்க விட்டு பண்ற ரசம் இல்லைங்க இது. யூஸ்வலா நாங்க பண்ற ஸ்டைல் டெய்லி பண்ற ரசம். ஆனா இது பூண்டு இதெல்லாமே போட்டு தான் பண்றோம், போடாமே பண்றோம். அந்த வகையில் இதை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது கொதி மேலோட வரணும், நான் கொதிக்க விட மாட்டோம். பொடியும் அதில் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த ரச வடை கொஞ்சம் காரசாரமா, கொஞ்சம் புளிப்பா, இல்லை அந்த தூக்கலா இருந்தா தான் இது நல்லா இருக்கு. இதை வந்துருச்சு, கொதி வந்தாச்சு. தூக்கி இதை ஊற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பச்சை தண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதோட ஊற்றிடுவேன். அவ்வளோதான். நரக்கட்டி வந்திருக்கு பாருங்க.
இப்போ இதை நல்லா தண்ணி குடிக்கிற தண்ணியை வச்சு சும்மா அப்படியே ஊற்றிட்டு ரொம்ப சூடு பண்ண மாட்டேன், லேசாக. அவ்வளோதான், இதுவும் ரெடி. ரசம் தனியாக தூக்கி வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். வடையை பொரிச்சு சூடாக இதை போட்டலாம். இந்த பக்கம் போட்டுடுறேன் வடையை நான். இப்போ இது எண்ணெய் காஞ்சாச்சு. நம்ம ரொம்ப மெல்லிசா போட வேண்டாம், கொஞ்சம் கனமாக போட்டுக்கோங்க. யூஸ்வலாக மசால் வடை எப்படி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஓரளவு கொஞ்சம் எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போடலாம் மசால் வடையை. ஏன்னா நிதானமாக தான் வேகணும் அது, அப்போ தான் உள்ளும் புறமும் வெந்து நல்லா இருக்கும். நான் ஏறக்குறைய ஒரு 14 வடை போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் நிதானமாக வெந்ததுக்கு அப்புறம் தான் நான் கையை வச்சு அது லேசாக கிளறிடுவேன் கரண்டி வச்சு. இப்போ இது நல்லா கொஞ்சம் வெந்து தீயை நிதானமாக வச்சுக்கோங்க. நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வச்சிருக்கிறதுனால தீயை கொஞ்சம் மட்டாவே வச்சிருக்கேன், ஏன்னா சீக்கிரம் சூடு ஏறிடும். இரும்பு கடாய் அந்த மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தீயை ஒரு துளி ஜாஸ்தி வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் போட்டுட்டு விட்டுடுங்க. தானா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கிளறி விடலாம். ஒரு 1-2 நிமிஷம் ஆகட்டும். பாருங்க, கொஞ்சம் தன்னால் மேலே எழும்பி வரும்போது நான் எடுத்து இப்போ கிளறி விட்டுட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு நல்லாவே போடலாம் அதில். ஏன்னா ஓரளவு இடம் இருக்கும்போது மசால் வடை அந்த சூட்டுக்கு போட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப காய விடக்கூடாது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா அந்த சூட்டில் வெந்து கொஞ்சம் நிறைய போடும்போது அதுக்கு ஈவனாக போயிடும் அந்த ஹீட்டு. அப்போ வெந்து வரதுக்கு சரியா இருக்கும். இப்போ இது கொஞ்சம் செவந்த உடனே எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. நான் ரொம்ப செவந்து அப்படி எடுக்கலைங்க, ஓரளவுக்கு நல்ல கலராக நல்லா இருக்கு. இந்த சமயத்தில் எடுத்து ரசம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதில் போட்டுடலாம். நேரடியாக போடும்போது இந்த சூட்டுக்கும் அந்த சூட்டுக்கும் அதை அப்படியே நல்லா எடுத்துக்கும். வடை எடுக்கும்போது தீ குறைச்சிடுங்க, ஏன்னா தீ திரும்ப அடுத்த நடை போடுறதுக்குள்ள எண்ணெய் ரொம்ப காஞ்சிடும். எண்ணெயை வடியை விட்டுட்டு நல்லா அவ்வளோதான். இப்போ இது அடுத்த நடையை நம்ம போட்டுடலாம். இது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஊறட்டும். நான் போட்டுக்கிட்டே அளவுகளை ஒரு தடவை சொல்லிடுறேன். இதுக்கு நான் இன்னைக்கு 1 கப்பு கடலை பருப்புக்கு ஒரு 2.5 கப் அளவுக்கு பருப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். துவரம் பருப்பு வேக வச்ச தண்ணி. அதோட கூட 1/2 கப் அளவுக்கு தக்காளி, ஒரு 4 தக்காளி பழத்தை அரைச்சு 1/2 கப்பு வர அளவுக்கு வச்சு அதில் ஊற்றிட்டேன். ஒரு 1 கப் அளவுக்கு புளி தண்ணி, கொஞ்சமாக ஒரு சின்ன உருண்டை புளி எடுத்து அதையும் கரைச்சி அதில் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் மிளகு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 காஞ்ச மிளகாய். இதை நல்லா பொடி பண்ணி ஒரு 5-6 பல்லு பூண்டு அதையும் இதோட பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சு, அதுக்கப்புறம் நம்ம இங்கே இந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி பருப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சோம்பு, அதுக்கப்புறம் 4-5 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு 1.5 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 1/2 கப்பு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை நம்ம யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அரைச்சதெல்லாம் அதே மாதிரி பண்ணிக்கணும். அளவுக்காக சொன்னேன். இப்போ இதுவும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து இதில் போட்டோம். ஏறக்குறைய 1 லிட்டர் ரசம் நமக்கு வேண்டியிருந்தது ஒரு ஆழாக்குக்கு. இப்போ சரியாக இருக்கும். இப்போ இதுவும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து போட்டுட்டு பரிமாறும் போது இந்த ரசத்தோடு போட்டு பரிமாறினீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த சுட சுட அந்த மழை நேரத்துலையோ குளிர் நேரத்துலையோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து வச்சா தயிர் சாதத்துக்கு அந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கு கூட இது தனிப்பட்ட முறை ரசத்தில் போடாமல் எடுத்து வச்சு சாப்பிடலாம். இப்போ இது வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அந்த மாவையும் வடை போட்டோம் இல்லையா, அதை போட்டதையும் எடுத்து இதோடய போட்டுட்டேன். நல்லா ஊறிக்கிட்டு இருக்கு. நல்லா சுட சுட ரச வடை ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு சர்விங் பவுலில் வச்சிடலாம். இதை ரசத்தோடு அப்படியே சாப்பிட்ணும். யூஸ்வலாக அந்த உளுந்து வடை தான் சாப்பிடணும், அந்த மாதிரி இதையும் ரசத்தோடு சாப்பிடணும். இது தக்காளி இந்த மாதிரி வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் வடிகட்டியும் போட்டுக்கலாம். பட் இது மாதிரி பண்ணும்போது வாயில் தட்டுப்படும் போது கொஞ்சம் அது ஒரு மாதிரி டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரச வடையை அப்படியே நான் எடுத்து டிஸ்பிளேல வைக்கிறேன். எனக்கு கொத்தமல்லி தான் இன்றைக்கி கிடைக்கல. ஸோ கொத்தமல்லி இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவிங்க. இதுக்கு நெய்யெல்லாம் அவசியம் கிடையாதுங்க. இந்த பூண்டு வாசனைக்கு நெய்யெல்லாம் தேவை கிடையாது.
அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து இந்த ரச வடையை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். தொண்டைக்குள்ளே இறங்கும் போதே சுகமாக இருக்கும். அது மெல்ற போதே நல்லா ஊறுன அந்த பருப்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. நிச்சயமாக நேரில் உங்களுக்கு இந்த வித்தியாசமான ரச மசால் வடை பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.